நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது குரு கேது இணைவு தரும் கோடீஸ்வர யோகம். குரு கேது இணைவு தரும் கோடீஸ்வர யோகம். குரு கேது இணைந்திருந்தால் மிகப்பெரிய யோகம் என்பது தெரியும். ஆனால் அதை இணைவுடைய எல்லாருக்குமே அந்த கோடீஸ்வர தருமை என்றால் அப்படி அல்ல. குரு இணைவு எந்த ராசியில் இருக்க வேண்டும், அது கேந்திரமா திருகோணமா இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன். அதே போல அது கேது திருகோணமா இருக்கிறதா, 6ஆம் இடத்தில் மறைவுதா, மறைவு ஸ்தானம் இருப்பது போன்று ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒவ்வொரு பலாபலங்கள் உண்டு. அதைத்தான் இப்போ இந்த காணொலியில் நாம் காண இருக்க போகிறோம். இப்போ குரு கேது இணைவு எந்த ராசியில் எங்கு இணைந்தால் என்ன பலன், இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ குரு கேது இணைவு முதலாவதாக காலப்புருஷ தத்துவப்படி மேசத்தில் இருந்தால் கேது குரு இணைவு இங்கே இருந்தால் ஒரு டிக், இங்கே இருந்தால் ஒரு டிக். இதே கேது குரு இணைவு இங்கே இருந்தால் 2 டிக். ஏன்னா இங்க சுக்கிரனுடைய வீடு, சுபத்துவமான கிரகத்துடைய வீடு, சுபத்துவ வீடு. இதன் காரணமாக இங்கே 2 டிக் விடலாம். அதாவது ஒரு 75 மதிப்பெண்கள் இதுக்கு விடலாம். இங்கே ஒரு 50 மதிப்பெண் தான், இங்கே 50 மதிப்பெண் தான். இங்கே புதனுடைய வீடு குரு கேது இணைவு, இங்கேயும் ஒரு 2 டிக் விடலாம். 2 டிக். இங்கேயும் ஒரு 75 மார்க். புதனுடைய வீடு என்பதனால இங்கே ஒரு 75 மார்க் போடலாம். குரு இங்கே குரு கேது இணைவு, இங்கே குரு உச்சமாவார். குரு 12 வருடத்துக்கு ஒரு தடவை உச்சமாவார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சமாக வைக்கிறார். இங்கே குரு உச்சமாக மிக சிறப்பு. இங்கே 100க்கு 100 போடலாம். 3 டிக்கு இந்த கட்டத்திற்கு மிக சிறப்பான இது. இப்ப நாம் பார்த்ததிலேயே இங்கே கடகத்தில் இருக்கும் போது இருக்கக்கூடிய குரு கேது இணைவு என்பது மிகப்பெரிய உயர்நிலையை செய்யும். ஆனாலும் இந்த வீட்டின் அதிபதியாகிய, இந்த கடக ராசியின் அதிபதியாகிய சந்திரன் வலுவை பொறுத்து, சந்திரன் வலுபடியாக இருக்க வேண்டும், பௌர்ணமி நோக்கி அமைப்பில் இருக்க வேண்டும் என்றால் மிக நல்ல பலனை செய்யும். ஏனால் சந்திரனை பொறுத்தவரை அவர் பாவரும் அல்ல சுவரும் அல்ல. அவர் தேவையாக பாவராகவும் வளபடியாக சுபராகவும் இருக்கக்கூடிய தேய்ந்து வளரப்படுகிறார் என்பதால் இங்கே சந்திரனின் நிலையை பொறுத்து, இங்கே கடகராசியை பொறுத்தவரை சந்திரனின் நிலையை பொறுத்தே நாம் இந்த யோகத்தை விளையாடும். சந்திரன் அளவாக கண்டிப்பாக 100க்கு 100 மதிப்பெண்கள் இந்த கட்டத்திற்கு நாம் கொடுக்கலாம். இந்த ராசியுடைய கேது இணைவு மிக சிறப்பாக வேலை செய்யும். அடுத்ததாக கேது குரு இணைவு. இங்கே ஒரு டிக் தான், சிம்மத்திற்கு ஒரு டிக். புதன் உடைய வீடு கேது குரு இணைவு 2 டிக். இங்கே சுக்கிரனுடைய வீடு 2 டிக் கொடுக்கலாம். செவ்வாயுடைய வீடு 1 டிக் தான். இங்கே குருவுக்கு நம்ம விட இருந்தாலும் கூட கேதுக்கு ஒத்து வர காரணத்தினால இங்கே 1 டிக். இங்கே குருவுடைய ஆட்சி வீடு இங்கே 3 டிக். இங்கே 3 டிக் கொடுக்கலாம். அடுத்ததாக இங்கே சனியுடைய வீடு இங்கே குரு நீச்சம் அடைவார். இங்கே குரு நீச்சம் அடைவதனால இங்கே இல்லாம இருப்பதே நல்லது. 1 டிக். இங்கே 1 டிக். இங்கே 3 டிக். இங்கே 3. இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் இப்போது நாம் 3 டிக் இந்த ராசி கொடுத்திருக்கோம். இங்கே கடக ராசிக்கு 3 டிக், இங்கே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு 3 டிக், இங்கே அதே மாதிரி மீனத்துக்கு 3 டிக் கொடுத்திருக்கோம். இருந்தாலும் கூட இந்த 3 டிக் இருந்தா கூட இந்த கேந்திரங்கள் இருக்கவும் சிறப்பாக செய்வார்கள். கேந்திரம் எந்த லக்கணமாக இருந்தாலும் கூட கேந்திரத்தில் இந்த இணைவு வரும்போது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய இந்த கேந்திரத்தில் இந்த இணைவுகள் வந்தால் சிறப்பு. அதை விட சிறப்பு திரிகோண ஸ்தானம் 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் இந்த இணைவு வந்தால் மிகப்பெரிய அமைப்பு. இந்த ஸ்தானத்திற்கு 2 டிக், இதுக்கு 3 டிக். இங்கே
குருவோட இணை வந்துவிட்டாலே யோகமா? குரு கேது இணை வந்துவிட்டால் யோகம் என்றால் அப்படி அல்ல. குரு கேது இணை வந்துவிட்டாலே யோகமா என்றால் அப்படி அல்ல. இந்து போன்ற ஸ்தானங்கள் இருக்க வேண்டும். ஒன்றே கேந்திரமாகிய 1, 7, 10 இருக்கும் போது ஒரு 2ஆம் நிலை யோகமாகவும், அடுத்து முதன்மை நிலமாக 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்களில் வரும்போது இந்த யோகம் மிகப்பெரிய சிறப்பான யோகமாக செயல்படும். முதல்ல இங்க செவ்வாய் வீட்டுக்கு 1 டிக்கு, சுக்கிர வீட்டுக்கு 2 டிக்கு, சுக்கிர 2 வீடுகள் ரிஷபம் துலாத்துக்கு 2 டிக்கு. அடுத்தபடியாக குருவுடைய உச்சமடைய வீட்டுல சந்திரன் நிலையை பொறுத்து, சந்திரனின் நிலையை பொறுத்து சந்திரன் எப்படி இருக்காரு அதை பொறுத்து 3 டிக்கு. அடுத்ததாக குருவுடைய இங்க வீடாகிய தனுசு 3 டிக்கு, குருவுடைய மற்றொரு வீடாகிய குரு மீனத்திற்கு 3 டிக்கு. இந்த 3 டிக்கு இந்த ராசி இருந்தா கூட இந்த ராசி உள்ள அந்த ராசி கிரகங்கள் கேந்திரமாக இருக்கணும். 1, 4, 7, 10 அப்படி இல்லை என்றால் 1, 5 திரிகோணத்தில் இருக்கும்போது முதன்மையான யோகம், முதல் தரமான யோகமாக இந்த யோகம் இருக்கும். இந்த 2 யோகங்களுமே. மற்றபடி மறைவு ஸ்தானம் இருக்கும்போது அந்த யோகத்தின் பலன் பங்கப்படும். மறைவு ஸ்தானம் என்றால் 3, 6, 8 இது போன்று இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும்போது அந்த பலன் குறைவடையும். என்னதான் யோகம் இருந்தாலும் கூட, என்னதான் இந்த குரு கேது இணை இருந்தாலும் கூட அந்த திசை வர வேண்டும். ஒன்றே கேது திசையாவது அல்லது குரு திசையாவது வர வேண்டும். வராம இருந்தால் இந்த யோகம் எதுவும் பலன் இல்லை. ஒன்று குரு திசை வர வேண்டும், வயது காலத்தில் நல்ல பருவத்தில் குரு திசை வர வேண்டும். அப்படி அல்லது கேது திசை, கேது தசை, இந்த 2 திசையில் இந்த 2 கிரக இணைவில் ஏதாவது ஒரு கிரகத்துடைய திசை அவருடைய மத்தியம வயதில் வந்தால்தான் அவர் பல அடைமை தவிர மற்றபடி எந்த யோகம் இருந்தாலும், இந்த யோகம் மட்டும் இல்லை, எந்த யோகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் திசை வர வேண்டும். திசை வந்தால்தான் பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்கள், தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க. திருக்குறிப்பு தொண்டன் ஜோதி நிலையம், காரைக்குடி.